பீட்டர் ஹெக்ஸெட் அவர்கள் அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார், முன்னாடி டிஃபென்ஸ் இருந்தது, அப்புறம் வார்னு மாத்திட்டாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறார். ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அதிகமா பொய் சொல்றாங்க. ஹோட்டல்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்க வீரர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள். அப்புறம் நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அடிச்சு போட்டு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்ப ஈரானும் அதே போல சொல்றாங்க அப்படின்னா அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற தெரியல. பட் ஆனா எக்ஸெட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காண்டுல வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தார் பல்வேறு விஷயங்கள். அதாவது ஈரான் வந்து ஒரு லீகோ வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அது பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு. அந்த பொம்மை வீடியோ போட்டுக்கிறாங்க ஈரான். என்ன இருக்கு அப்படிங்கிற உண்மை விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க அப்படிங்கிறது கூட சிலரோட கருத்துக்கள், இல்ல பலரோட கருத்துக்கள். அது வைரல் ஆயிட்டு இருக்கனால பிடிக்கல போல. லீகோ வீடியோ, ஈரான் லீகோ வீடியோன்னு தெரியுங்கன்னா வரும். நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காண்டாயிருப்பார் போல தெரியுது. அதனால ஹெக்ஸெட் அவர்கள் இது போல பேசிட்டு இருக்காரு. அவரே வந்து பேசுறாருன்னா அவருக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்லாம் நீங்களாம் யார் சைடுன்னே தெரிஞ்சுக்க முடியலைங்க. உண்மையாலுமே நீங்களாம் யாருங்க? தேசப்பற்றே இல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அப்படிங்கிறதான் ஹெக்ஸெட் அவர்கள் இந்த மீடியாக்களை பார்த்து அதிருப்தி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா ஒரு சில மீடியாக்கள் மட்டும்தான் அமெரிக்கா இன்னும் கெத்து, அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, அமெரிக்கா பண்ணிருச்சு அப்படிங்கிற எழுதுறாங்க. பல மீடியாக்களுக்கு வந்து பார்த்தா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்த ஆபரேஷன் மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிறது போல ஒரு ஆபரேஷன் இருக்கு. தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா அமெரிக்காக்கு ஆதரவாவே பேசிட்டு இருப்பாங்க. வியட்நாம்ல வந்து இப்ப வரைக்கும் அமெரிக்கா தான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற போல எழுதக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்காங்க. அது போல பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் ஈரான்ல வந்து அமெரிக்கா ஜெயிச்சுட்டாங்க, வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல இன்னும் பலரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அது ஆபரேஷன் மாக்கிங் பேர்டு கீழே வருதா அப்படிங்கிற அச்சங்கள் பல அங்கிள்ஸ்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை அஃபெக்ட் பண்ணுது இந்த விஷயங்கள் மீடியாக்கள்னால அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரியாலிட்டி என்னன்றது பலருக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே ஹெக்ஸெட் அவர்களோட பேச்சுக்கள்ல இருந்து வெளியே வருது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான அந்த ஹெட்செட் அவர்கள் இருக்கும்போதே பேசக்கூடிய விஷயங்கள் கூப்பர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க. பிராட் கூப்பர் அவர்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸை வந்து எல்லாம் சைடா நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது கான்ட்ரிபியூஷன் அப்புறம் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நட்பு நாடுகளுக்கு வேணும். கிங்கா இருக்கட்டும், கிரவுன் பிரின்ஸா இருக்கட்டும், பெஹ்ரைன்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எங்களோட சோல்ஜரோட பேர் கூட தெரியும். நல்லா வந்து டச்ல இருக்காங்க. ஸோ பெஹ்ரைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை விட ஒரு பெட்டரான டீம் மேட்டே இருக்க முடியாது. இஸ்ரேல், அமெரிக்கா, அப்புறம் பெஹ்ரைன் இது போல ஒரு நல்ல டீம் இருக்காங்க அப்படிங்கிறது போல பிராட் கூப்பர் அவர். ஆக்சுவலா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கல்ஃப் நாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரு பக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள். ஈரானோட போர் நடந்துச்சு. ஈரான் வஞ்சகம் இல்லாம அத்தனை பேத்தையும் வந்து பண்ண குறை இல்லாம எல்லாத்தையும் அடிச்சு செஞ்சாங்க. இப்ப வரைக்கும் பதில் தாக்குதல்கள், பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவங்க தரப்புல இருந்து இல்ல. ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செய்ய போறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. போரை எஸ்கலேட் பண்றதுக்கான விருப்பம் கல்ஃப் நாடுகளுக்கு இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா பெஹ்ரைன் போன்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட இணைஞ்சு இஸ்ரேலோட டீம் போட்டு இதுக்கப்புறம் வேலை செய்ய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சிலரோட கருத்துக்கள் இருக்கு. இதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா இஸ்ரேல், பெஹ்ரைன் இது போல நாடுகள், குவைத் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு தாக்குதலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்க காத்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் எதுனாலும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாசத்துக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். இந்த 4 மாசம் ரொம்ப குரூஷியலா இருக்கும். அழிவுகள் நடக்கலாம், பேரழிவுகள் நடக்கலாம். அது யாருக்கா வேணா இருக்கலாம். என்ன மாதிரியான முடிவுகள் வேணாலும் மாறலாம். இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் கிரைசிஸ்குள்ள என்ட்ரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பல்வேறு விஷயங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா இருக்கும். பட் அதோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. யாரு சொல்றது உண்மை, யாரு சொல்றது பொய் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வந்து விடும். அமெரிக்கா சொல்றது உண்மையா இல்ல ஈரான் சொல்றது உண்மையா அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப ஹெக்ஸெட் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுறாரு இல்லையா, அவருக்கு எகெயின்ஸ்டாவே செய்திகள் என்ன வருதுன்னா செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்றாங்க. அவர் பேர் மாத்திட்டாங்க வார்னு. ஏன் இன்னும் அக்னாலேஜ் பண்ணிக்க மாட்டாங்க? அமெரிக்கால தெளிவா இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்மளுக்கே சந்தேகம் வருது. ஒரு டிபார்ட்மெண்ட்னா ஒரு அரசுல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஓபன் பண்றாங்கன்னா அதுல பேர் வைக்கிறாங்கன்னா
அதான் அங்க இருக்கக்கூடிய நபர்களே தெளிவா அதை ஃபாலோ பண்ண மாட்றாங்களே அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்காங்க இல்லையா? ஹெக்ஸத் அவர்கள். அவர் மேல 6 குற்றப் பிரிவின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா, அவர பதவி விட்டு தூக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா மேற்கு மீடியாக்கள் சொன்னாங்க. அதுவும் குறிப்பா அமெரிக்க மீடியாக்கள். ஸோ எந்த அளவுக்கு அழுத்தங்கள் அமெரிக்காலேயே இருக்குன்னு பாத்துங்க. மெயினான குற்றச்சாட்டு என்னன்னா, மிலிட்டரி ஆக்ஷன் ஈரான் மேல தாக்குதல் பண்ணது. காங்கிரஸ்ல அப்ரூவல் வாங்காம நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க. இந்த ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ரிஸ்க் ராணுவத்தையும் தேச பாதுகாப்பையும் நீங்க அதிகப்படியான பிரச்சனையில கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கான வேலைகள்ல செஞ்சுட்டீங்க. ப்ராப்ளம் இல்லாம, அதாவது காங்கிரஸோட அப்ரூவ் இல்லாம நீங்க இதை செஞ்சுட்டீங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள். இப்ப எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது நார்மலா நம்ம சொல்லக்கூடியதுதான். 60 நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க். 60 நாளுக்கு மேல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அது அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் காங்கிரஸ் சபைக்கு கொண்டு போகணும். அங்க செனட்டுகள், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஓட்டு போட்டு மெஜாரிட்டியில வந்து போர் அப்படிங்கிற அறிவிப்பை கொண்டு வந்து, இல்ல பர்மிஷன் வாங்கி இதை நடத்தணும். இது நம்ம தனியாவே ஒரு பதிவு போட்டோம். அந்த டைம்ல பேசியிருப்போம். இது போல என்ன பண்ணும், ஏது பண்ணும் அப்படிங்கிறது போல. இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்னால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா இதனால பாசிட்டிவான ரிசல்ட் ஏதாவது கிடைச்சிருக்கானா இல்ல. ஈரானை வழிக்கு கொண்டு வர வச்சிருக்க முடியுதானா இல்ல. பட் பல நபர்களும் நம்மளோட யூடியூப்ல, தமிழ் யூடியூப்லயே பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்க, அது அவங்களோட ஃபெயிலியர் கார்டு, பலரோட கருத்துக்கள் இருக்கலாம். பட் எனக்கு தனிப்பட்ட கருத்து அது போல இல்ல. ஏன்னா இந்த அமெரிக்காக்கு அழுத்தங்கள், அவங்க சீஸ்ஃபயர் போட்டான்னு இதை ஸ்டாப் பண்ணணும். அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் இது போர் இல்ல, நோ வார் அப்படிங்கிற சொல்றாரு இல்லையா? அந்த வார் இல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ஏன் ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா 40 நாள் ஆச்சு. இன்னொரு 20 நாள் இழுத்து இருந்தாங்கன்னா அங்க முடிச்சிருப்பாங்க, வச்சு இருக்கிருப்பாங்க காங்கிரஸ் சபையில. ஸோ அதனால ஹெக்ஸத் அவர்களுக்கு மேலும் பிரஷர், அழுத்தங்கள் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துல ஆயில் விலை, கேஸ் விலை எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, முடிச்சு விட்டுருப்பாங்க, இம்பீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போல ஒரு சூழ்நிலை இருக்கனால இங்க ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு இந்த பாஸ் இருக்கும். பட் திருப்பி இது அதான் சொன்னேன்ல, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து 4 மாசத்துல என்ன ஏதுங்கிற விஷயங்கள் தெரிய வந்து. இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனை. இது அமெரிக்காவோட உள்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அமெரிக்கால ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுவும் குறிப்பா ஹெக்ஸத் அவர்கள் தான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீடு. அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகணும் அப்படிங்கிறது போல எல்லாரும் கங்கணம் கட்டி தெரியுறாங்க. அதுல மெயின் குற்றச்சாட்டு ஈரான் மேல நீங்க தாக்குதல் பண்ணிட்டீங்க, அது போருக்கு கொண்டு போயிட்டீங்க, நாட்டையே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பின்னமாக்க வச்சிருச்சு. சோ அதனால அப்படிங்கிறது போல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா 6 குற்றப்பிரிவு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவிலியன்ஸ கொலை பண்ணதுக்காக, அதாவது சிவிலியன்ஸ கொலை பண்ணதுக்காக ஹெக்ஸத் அவர்களுக்கு அதுக்கு அலோவ் பண்ணதுக்காக, அதை பிரிவென்ட் பண்ணாததுக்காக, இதெல்லாம் ஈரான் கேட்கல. ஈரான் கேட்கல. இது எல்லாமே அமெரிக்கன்ஸ் அந்த செனட் சபையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வைக்கக்கூடிய இவருக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள் அதை நியாயப்படுத்திதான். ஏன்னா அவங்க நாட்டுல அவருக்கு எதிராக கேள்விகள் தொடுக்கப்படுது. அந்த விஷயங்களை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணாம நீங்களா தன்னிச்சையா முடிவுகள் எடுக்கிறீங்க. இது போல தவறான விஷயங்களுக்கு பென்டகான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல அக்வசிஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணாலும், அதாவது குற்றச்சாட்டுகளை ரிஜெக்ட் பண்ணாலும் ஹார்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எடுக்கிறீங்க. ஹார்ட் லைனான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு எகெயின்ஸ்டான வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறதோட செனட் சபை, காங்கிரஸ் சபையில வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் சிக்கலாகும். ஸோ அதனாலதான் இந்த பாஸ் எல்லாமே. ரெண்டாவது இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 10 ஈரானிய கப்பல்களை இன்டர்செப்ட் பண்ணோம், ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதுவும் இப்போ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்கோ வந்து இவேடு பண்ணி போக பார்த்துது, பந்தார் அப்பாஸ்ல இருந்து வர பார்த்துச்சு. அது வரும்போது ஈரானோட கோஸ்ட்ல இருந்து தாண்டி வரும்போது அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர், நம்மளோட டெஸ்ட்ராயர் போய் இடைமறிச்சிச்சு, ரிட்டர்ன் போயிருங்கன்னு சொன்னோம், போயிருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. எவ்வளவு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பாத்தீங்களா? அதாவது அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பல் அண்ணா போயிருப்பா, பிளாக்கேடு போட்டிருக்கோம்ல, ரிட்டர்ன் போயிருப்பாப்போம், நல்ல பையன் இல்ல அப்படிங்கிற சொன்னாங்களாம். அவங்களும் சரிங்க சார் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதெல்லாம் நம்புறதுக்கு வேற யாராவது
புயல் காத்துல பொறி சாப்பிடுவாங்க நம்பிக்கங்க அப்படிங்கிறது போல. டேய் நவர்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போட்டிருக்காங்க கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சிலர் வந்து கிராஸ் ஆகல அப்படிங்கிறாங்க. இதுல மெயினான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். இப்ப கூட அமெரிக்காவோட தெற்கு கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலா, கியூபா அந்த பிளாக்கேட்ல இப்ப வரைக்கும் அடிக்கிறாங்க. நான் லீத்தல் வெப்பனை வச்சு நாங்க தாக்குறோம் அப்படிங்கறத இப்ப கூட ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட டேங்கர்ஸை எங்கெல்லாம் வழிமறிச்சு புடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். பெருமிதமா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வீடியோ பதிவுகளோட போடக்கூடிய நபர்கள் தான் அமெரிக்கா. ஏன்னா அது டாப் நாச் ரொம்ப சூப்பரான ஆயுதங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராணுவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணா ராசா போயிருப்பா அப்படிங்கிற சொல்லக்கூடிய நபர்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நேவல் பிளாக்கெட் அப்புறம் எதுக்காக? ஈரானோட எக்கனாமியை முடக்கிறதுக்காக வேணா இல்ல. ஏன்னா ஈரானோட எக்கனாமி இதுல எல்லாம் முடக்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். காஸ்பியன் சி இருக்கு. ரெண்டாவது சபகார் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அரேபியன்ஸ் கல்ஃப் ஆஃப் ஒமனுக்கும் தள்ளி இருக்கு. கீழே அரேபியன்ஸோட கனெக்ட் பண்ணக்கூடிய வழியில இருக்கு. உள்ள போனாலும் வந்தாலும் ஈரானோட எல்லை ஓரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் போக ஆரம்பிச்சிடும். ஈரானோட எல்லைக்கு அருகாமையில் அமெரிக்கானால போக முடியுமா? 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுட்டு இருக்கா அமெரிக்கா போர் கப்பல்லாம். இப்ப வரைக்கும் இந்த போர்ல 40 நாள் ஆச்சு. ஒரு கப்பல் நெருங்க முடியல ஈரானோட கோஸ்ட் பக்கத்துல. கொண்டு போய் தூரத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஈரானோட கடலோர பகுதிகளில் வந்து கப்பல்களை மிரட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதாவே இல்லை. யாருமே நம்ப முடியாது. நம்புறதுக்கு ஒரு இதே இல்லை. அவங்க வீடியோ பதிவு விட்டுருப்பாங்க. அப்படியே ஹெலிகாப்டர் இருந்து வந்து அப்படியே சொயின் கீழே இறங்கி அப்படியே எல்லாம் பண்ணிருப்பாங்க. பிடிச்சிருப்பாங்க. பிடிச்ச நபர்கள் தான் இந்த ஏரியால ஆல்ரெடி அந்த கோஸ்டல் ஏரியாஸ் பக்கத்துல நெருங்கினானா போட்டுருவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஈஸியா அரேபியன் சி வழியா வந்து பார்த்தா போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ண தடுக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்ப ஏன் இந்த நேவல் பிளாக்கேட் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் நேரடியா இப்போ சீனாவுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வியூகம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. சரி, சீனாக்கான பிரச்சனையே தவிர தனியா இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் சில தரப்புல இருந்து இது போலயும் பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு இருக்க தனிப்பட்ட கருத்து. இப்போ ஈரானோட கம்ப்ளீட்டா தோத்துட்டாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்குது. அதுக்கான விஷயங்கள் சொல்றேன். இப்ப ஏன் சீனாக்கு தான் இந்த அழுத்தங்கள் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் சீனாக்கு போகணும். பேச்சுவார்த்தை இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஈரானை வழிகொண்டு வர வச்சுட்டு போகும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு வெயிட் இருக்கும் போய் பேசலாம் அப்படிங்கிறது போல. இப்ப ட்ரம்ப் அவர்கள் போய் சீனா கிட்ட பேசுறாங்க அப்படின்னா சீனா கிட்ட என்னன்னு பேசுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா சீனா இப்ப அதெல்லாம் மதிக்கவே இல்லை. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூட பேசுறதுக்கான விஷயங்களை அவங்க சுகபோகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து பண்ண அந்த சைடு நடந்துகிட்டு இருக்கேன். கூடயே கொடுக்காத பண்ணாத அதை பத்தி கவலையே இல்லை. சுத்தமா எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரஷ்யா கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது போல. ஸோ சைனா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ஒரு ஒப்பந்தங்கள் கூட இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள். அதாவது சைனா போக்கஸ் பண்றதுல விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட தான் போக்கஸ் பண்றாங்க. இங்க ட்ரம்ப் அவர்கிட்ட பேச போறாங்க நடக்க போதா அப்படிங்கறத வந்து அவங்க கவலையே பண்றது இல்லை. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ட்ரம்ப் அவர்களுக்கு இது பெருங்கவலை. அங்கெல்லாம் வந்து பண்ண எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கு. எந்த ஒரு பவருமே வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இங்க இல்ல. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் என்ன ஏது வெகு லட்சணமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து பண்ண ஒரு பைசா பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால சைனா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தைவான் ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் பெரும் பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்க இங்க இருக்கக்கூடிய நாடுகளோட பிரிக்ஸ் நாடுகளோட எப்படி ஒட்டி உறவாட போறாங்கன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அதுக்கு சீரன் சிறப்புமா வந்து பார்த்தீங்கன்னா அச்சதையை போட்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்கள். அதுக்கான வேலைகளை சீரன் சிறப்புமா இங்க செய்யறாரு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல இந்த பிளாக் எல்லாம் அதுக்காகத்தான் பெருமளவு நடக்குது சீனாவோட கப்பல்களுக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா ஸ்காட் பெசன்ட் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேலேயும் சரி ரஷ்யா மேலேயும் சரி போடக்கூடிய சாங்ஷன் தான். இதுக்கு மேல எந்த ஒரு அளவும் இல்லைன்றாங்க. ஸோ அவங்க அலோவ் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன ஆல்ரெடி பண்றதுதான். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுதான். அதெல்லாம் யாராலையும் தடுக்கவும் போறது இல்லை, தடுக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயில வாங்குறதையும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சுமூகமான முடிவு கொஞ்சம் ஈரானோட கட்டளைக்கு இணங்க அமெரிக்கா செயல்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இப்ப சீஸ்ஃபயர் தானே. சீஸ்ஃபயர் போட்டாங்கல்ல, ஈரானை ஃபுல்லா அழிச்சிட்டாங்களே, எல்லாமே பண்ணிட்டாங்கல்ல, நேவல் பிளாக்கேடு போடுறாங்களே, ட்ரிபிள் பண்ணிட்டாங்களே ஈரான்ல.
அப்புறம் என்னாத்துக்கு சிரியால இருந்து வெளியே போறாங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. சிரியால இருக்கக்கூடிய அந்த குவார்ஸ் ஏர்பேஸோட மொத்த கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா அல்ஹசான் கவர்னேட்ல இருக்கக்கூடிய மொத்த கண்ட்ரோலும் இப்ப சிரியாவோட ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு போயிடுச்சு. அமெரிக்கா தலைமையில அங்க இருக்கக்கூடிய குழுக்கள் எல்லாமே வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சாங்க. எஃபெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரசன்ஸ் சிரியால இருந்து முற்றிலும் விலக்கப்பட்டுருச்சு. கம்ப்ளீட்டா போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் சிரியா தரப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. மேற்கு மீடியாக்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா பிரசன்ஸ் சகாப்தம் முடிவடைந்தது சிரியால. ஜார்டனை நோக்கி போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எதுக்கு போனாங்க? பேச்சுவார்த்தை சரியாயிடுச்சுல்ல, சீராயிடுச்சுல்ல, ஜெயிச்சுட்டாங்கல்ல, வழி கொண்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு போனாங்க சிரியால இருந்து அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன் ஈராக்ல இருந்து போனாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோ பதிவு லோடா இருக்கும். உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிடிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி வச்சு நடந்து வராங்க. ஸோ அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி மேல எங்கேயே பாக்குறாங்க. சரி கால் தானே போயிருக்கு, பேங்க்குக்கு யூஸ் ஆவாரா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நீங்க பேங்க்னா நீங்க யோசிச்சுக்கங்க, எனக்கு தெரியல என்ன பேங்க்னு சொல்லிட்டு, ஏதோ வேலை செய்யறதுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு யூஸ் ஆவாரான்னு பாத்துட்டு இருந்துக்கிறாங்க டிசியாளுங்க. கொஞ்சம் தூரம் நேக்கா வந்தோடனே அப்படி தப்பிச்சு ஓடிட்டு அது போல கூடிய சீக்கிரத்துல இங்க இருந்து ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, இந்த கல்ஃப் ரீஜன்ல இருந்து ஓடிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கான டைம் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். நடக்குதே என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இதுவும் மேற்கு மீடியாக்கள் தான். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டச்சு கிங்கு குயின் வரும்போது அந்த பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துச்சு, டின்னரு வெள்ளை மாளிகையில. அப்ப பேசினாங்களா, எப்படியாவது ஈரான்ல இருந்து வெளியே வந்துருங்க, முடிவு கொண்டு வந்துடணும், என்ன பண்றதுனே தெரியல, இந்த தெஹரானை திருப்பி நெகோசியேஷன் டேபிளுக்கு கூட்டிட்டு வந்து பேசி இந்த பிரச்சனையில இருந்து வந்து பண்ணா வெளியே வந்துடணும் அப்படிங்கறதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாராம், புலம்பிட்டு இருந்தாராம். இதை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்களே சொல்றாங்க. ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா பல மீடியாக்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறாங்க, விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்படி, அமெரிக்கா அப்படி, அமெரிக்கா பண்ணிருச்சு, அமெரிக்கா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் சிரியா, ஈராக் அந்த சைட்ல இருக்கிறது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோர்டன் சைடு வராங்கன்னா, இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தர், யுஏஇ இந்த ஏரியால இருந்து எல்லா ட்ரூப்ஸையும் வித்ட்ரா பண்ணி ஜோர்டனோட வச்சுக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள். அமெரிக்க படைகள் கண்டிப்பா வித்ட்ரா பண்ணுவாங்க இந்த பிராந்தியத்துல இருந்து. ஆனா முழுசும் போவாங்களான்னா அது ஒரு கேள்வி. இஸ்ரேலோட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், இஸ்ரேல், ஜோர்டன் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் அப்படிங்குள்ள விஷயங்கள். இப்ப எல்லை பிரச்சனைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லை பிரச்சனைகள் முடிஞ்ச உடனே இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் அந்த எல்லை பிரச்சனைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இங்க ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் நடக்குமா அப்படிங்க தெரியல. இதுக்கப்புறம் செய்திகள் வரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் என்ன பில்டப் இருக்கோ அதுக்கேற்பதான் ரிசல்ட்ஸ் வரும். வெயிட் பண்ணி பாத்துருவோம். கூடிய சீக்கிரத்துல இதுக்கான முடிவுகள் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அமெரிக்கா இன்னொரு சைடு ப்ரிப்பேர் ஆகணும்னு ஆயிட்டு தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கமான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதரோட அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ மேக்கர்ஸ், அதாவது கார் கம்பெனி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மேனுபேக்சர்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஆயுதம் தொழிற்சாலை பண்றதுல இறங்குங்கப்பா, உங்களுக்கு அதிகமான ரோல் இருக்கு. டிஃபென்ஸ் அபிஷியல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து போய் ஒரு மீட்டிங் நடத்திக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் கிட்ட. ஜெனரல் மோட்டார்ஸ், ஃபோர்டு இவங்கெல்லாம் வந்து பண்ண அதிகமா ராணுவ எக்யூப்மெண்ட் பண்றதுக்கு வழி பாருங்க, சீக்கிரமா செய்யுங்க, அதிகமா வேணும் போல தெரியுது, கமர்ஷியல் டெக்னாலஜியை கொஞ்சம் பார்த்து அதை அப்படியே மிலிட்டரியா மாத்துறதுக்கான வழியை பாருங்க, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியா மாத்துறதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியா தரப்புல வருது. அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலயும் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்க அமைதியா வாழலாம், அவங்க தன்னிச்சையா இருக்கலாம். இல்ல அப்படின்னா அடிமையா இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படும். உதாரணத்துக்கு வெனிசுவேலா. இப்போ ஒரே பாயிண்டோட சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா கமெண்ட் செக்ஷன் ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்ல ஒருத்தங்க, ஏன்பா நீ சொல்ற செய்திகள் வேற மாதிரி இருக்கே, பரவலா இருக்கக்கூடிய செய்திகள் வேறையா இருக்கு, நீ சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்னா இருக்கே அப்படிங்கிறது போல. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈரானோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்கால நடந்திருந்தா அமெரிக்கன் டேர்ம்ஸ்ல ஈரான் வழிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாலும் ஆளுகின்ற அரசாங்கமே மாறி இருப்பாங்க. லைக் வெனிசுவேலா.
வெனிசுவேலால எப்படி நடக்குதோ அது போல எப்போ ஈரான்ல நடக்குதோ அப்பதான் ஈரான் அமெரிக்காவோட வழிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஈரானோட வழிக்கு அமெரிக்கா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருந்து அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு சுமூகமா கிளம்புறதுக்கான வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட வர்த்தக பாதை அவங்க கையை விட்டு போயிருச்சு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். ஈரான் வழியா வந்து பாத்தீங்கன்னா செபகார் போர்ட் வழியா கண்டிப்பா வர்த்தகம் நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கப்புறம் வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய மூமெண்ட்ஸ் வச்சு என்ன நடக்குது ஏது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நான் சொல்றதே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நான் சும்மா அனலைஸ் பேசிக்கிறத வச்சு கேட்டதும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். வரக்கூடிய தகவல் வச்சு அடுத்தடுத்த பயில என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மாசங்கள்ல தெரிஞ்சிடும் ஈரான் ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா தோத்துருக்காங்களா அப்படிங்கறத. இன்னும் சிறு மாசங்கள்ல வந்து பண்ண கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுட்டேன். இந்த பையன் எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பையன் சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.